Hi friends, இந்த வீடியோவில் நம்ம PHPயில் ரொம்பவே முக்கியமான include அதே மாதிரி required என்று சொல்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கம் போல் எக்ஸாமுக்குள்ளே HD docsன்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு எக்ஸாமை ஆன் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் PHP includeன்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு CMD கொடுத்துட்றேன். ஸோ எந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் நம்ம CMD ஓப்பன் பண்ணமோ அந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் இது வந்துடும். இதுக்கப்புறமா கோட் ஸ்பேஸ் டாட்ன்னு கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் VS கோட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். எஸ் ஐ ட்ரஸ்ட் திஸ் ஆத்தர்ஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். ஸோ வெல்கம் பேஜையும் நான் கேன்சல் பண்ணுறேன். இது நம்ம ரெகுலராக செய்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் இதை செய்துட்டேன். ஸோ as usual நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைல்ஸை. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் 3 ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது ஃபைல் வந்துக்கிட்டு index.php. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஃபைல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா file1.php. ஸோ ஃபைல் 1ல் நான் பேசிக்ஸான ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். PHP டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு PHP டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்கோவில் this is file1.php என்று கொடுத்துறேன். அதே மாதிரி பிரேக் ரோ கொடுத்தாச்சு, அதாவது அந்த லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிறது கொடுத்துட்டோம். தென் ஃபைன். அதே மாதிரி எக்ஸாக்டாக ஃபைல் 2 நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். file2.php. ஸோ இதுலேயும் PHP டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அண்ட் PHP டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் எக்கோவில். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் இல்லாட்டி திஸ் இஸ் அது ஏற்கனவே கொடுத்த மாதிரி திஸ் இஸ் file2.php இது கொடுத்துட்டு இதுக்கும் பிரேக் ரோ கொடுத்துக்கலாம் அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே நான் என்ன செய்திருக்கிறேன்டா ஃபைல் 1 அதே மாதிரி ஃபைல் 2ன்னு சொல்லி பேசிக்ஸான தேவையான டெக்ஸ்ட்டை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இன்க்ளூடண்டா என்ன எக்ஸ்டெண்டண்டா என்னன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோவுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்க்ளூட் எக்ஸ்டெண்டுங்கிறது ஆக்சுவலாக என்னங்கிறது ப்ராப்பரான ரீசன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ இன்க்ளூடுன்னு சொன்னால் என்ன, ஸோ அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு ரெக்வயர்டுன்னு சொன்னால் என்னங்கிற ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு ஈஸியாகவே விளங்கக்கூடிய மாதிரி போயிடும். ஸோ பை மிஸ்டேக் எக்ஸ்டெண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ PHP ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துட்றேன். PHP ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்ததுக்கப்புறமா எக்கோவில் ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் including file1.php பிரேக் ரோ கொடுத்துரும். ஆக்சுவலாக இங்கே செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ index.phpன்ற ஒரு ஃபைல் இருக்குங்களா. ஸோ சில நேரங்களில் சில ஃபைல்ஸை நம்ம வேறு இடத்துலேருந்து நம்ம இந்த index.phpக்குள்ளே கொண்டு வர வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக நான் க்ரியேட் பண்ண ஃபைல் தான் file1.php. அதுக்காக நான் க்ரியேட் பண்ணதான் file.php. ஸோ இப்போ இங்கே 2 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபைல்ஸ்லேயும் தேவையான டீட்டெயில்ஸை நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ நான் ஒரு பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதை நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ரௌசரில் கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த PHP ஃபைலுங்கிற ஆப்ஷன்ஸ் பதிலாக PHP இன்க்ளூடுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். சாரி, PHP include. ஸோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் இன்க்ளூட் file1.php என்று சொல்கிறேன். நம்ம கொடுத்த எக்ஸாக்டான டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இதை அப்படியே என்ன செய்கிறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே ஆஃப்டர் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் இன்க்ளூட் file1.phpன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக அது அப்படியே இங்கே நமக்கு ரெப்ளிகேட் ஆகும்.
அப்போது இங்கே போயிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு முக்கியமான லைன்ஸ்ன்னு சொல்லி வைங்களேன். ஸோ இந்த 3 சொல்கிற லைன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு லைன். இது நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரலாம். ஸோ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரக்கிட்டவா நம்ம இங்கே அந்த லைனை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணினாலும் நமக்கு அதே அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் file1.phpன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எழுதின கோட்ஸை காப்பி பண்ணி வந்தாலும் வரும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இப்போ நம்ம நிறைய இடத்த யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லும்போது இன்கேஸ் ஒரு இடத்த மாறணும்னு சொன்னால் நம்ம எல்லா இடத்தையுமே போய் அந்த டேட்டாஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணலைன்னு சொன்னால் ஆக்சுவலாக நமக்கு என்ன பிழை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ஃபைல்ஸில் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணும், சில ஃபைல்ஸில் ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ அப்போ அது இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. ஸோ அப்போ அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கோட்ஸ் எழுதக்கூடாது. ஸோ அப்போ பிஹெச்பியில் அதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இன்க்ளூட் என்று சொல்கிற கீவேர்டு. இன்க்ளூடுங்கிற கீவேர்டை கொடுத்துட்டு என்ன ஃபைலோ அந்த ஃபைல்ற பேரை கொடுக்கணும். ஸோ file1.php சொல்லி இந்த பேர் கொடுத்து விட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே நான் கொடுத்தது என்ன, இன்க்ளூட் file1.phpன்னு சொல்லி தான். ஆனால் எனக்கு வரப்போ ஒரு ஆன்சர் நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எக்ஸாக்டாக அதே ஆன்சர் டிஸ்பிளே ஆகுது. அப்போ பாருங்கள், நான் இங்கே போயிட்டு file1ல் இவடத்தை நான் சேஞ்ச்டு கொடுக்கேன். எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன், file1ல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், index.phpயில் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணதும் சேஞ்ச்டுங்கிறது வருது. அப்படின்டா என்ன அர்த்தம், நம்ம ஒரு இடத்த அந்த சென்ட்ரலைஸ்டான அந்த டிசைனை நம்ம வச்சுருக்கோம், இல்லை அந்த கோட்ஸை வச்சுருக்கோம், நமக்கு தேவையான இடத்தையெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்ய மாட்டோம், அந்த ஆன்சர் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், திஸ் இஸ் file.php என்று சொல்கிறது நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன், ரெக்வயர்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அகெயின் நான் கீழே வந்து எக்கோவில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது எக்கோவில் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஃபோர் requiring file.php. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை ஆஃப்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் file2 எப்படி நம்ம இங்கே ரெக்வயர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். வெரி சிம்பிள். நம்ம மேலே இன்க்ளூட் கொடுத்த மாதிரி ரெக்வயர்னு சொல்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், file2.php சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நான் இங்கேயும் பிரேக் த்ரோ கொடுத்துருக்கணும், அப்போ தான் ப்ராப்பரான ஆன்சர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். சேவ் பண்ணிக்கிட்டேன். இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே திஸ் இஸ் file1.php என்று சொல்லியும் இங்கே திஸ் இஸ் file2.php என்று சொல்கிறதும் நமக்கு பர்ஃபெக்டாகவே நமக்கு என்ன செய்திருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே வேலை தானே செய்யுது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இதில், ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன என்று சொல்லி பார்க்குறதுக்கு நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இல்லாத ஒரு ஃபைல் நேம் கொடுக்கேன், இன்க்ளூடில் கொடுத்துட்டோம். அப்போ எனக்கு ஃபைல் 11 என்று சொல்கிறது என்கிட்ட கிடையாது இல்லையா அந்த ஃபைல். அப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு என்ன செய்யுது, இங்கே வந்துட்டு அந்த ஃபைல் வந்துட்டு இல்லை, இந்த 4வது இதில் வந்துட்டு அந்த ஃபைல் இல்லைன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ அதே வேலையே நான் இங்கே என்ன செய்கிறேன், 22லையும் கொண்டு கொடுக்கேன். கொடுத்துட்டு அகெயின் நான் என்ன செய்கிறேன், இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். ஸோ இங்கே பிஃபோர் இன்க்ளூட் file1.php என்றதும் ஆஃப்டர் இன்க்ளூட் file2.phpங்கிறதும் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸ் அவ்வளவுமே இருக்குது. ஆனால்
இங்கே வார்னிங் ஆஸ் யூஷுவலாக நமக்கு வர மாதிரி வந்திருக்கு. ஆனால் இப்போ இன்க்ளூட் யூஸ் பண்ண இடத்த அந்த ஃபைல் இல்லைங்கும் போது அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸ் எல்லாமே வாய்ச்சிட்டு வருது. ஓகேங்களா? ஆனால் ரிக்வயர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் காட்டினதுக்கப்புறம் இங்கே ஆஃப் பிஃபோர் ரிக்வயர்டிங் ஃபைல் 2.phpக்கு கீழே இங்கே நம்ம கொடுத்த மாதிரி ஆஃப்டர் ரிக்வயர்டிங் ஃபைல் 2.phpங்கிறது காண இல்லைங்களா? அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குமெண்டா, ரிக்வயர்ட் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணாது இல்லைங்க தானே. ஒருவேளை ஃபைல் ஐடென்டிஃபை பண்ணப்படலை என்று சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வேலை செய்யாது. அப்போ என்னது, நம்ம எல்லாத்துக்குமே இன்க்ளூட் யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லி நம்ம யோசிக்கலாம். கிடையாது. ஸோ ரிக்வயர்ட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண வேண்டிய இடம் எதுவாக இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இந்த ஃபைல் இருந்தே ஆகணும். சரியான முறையில் இருந்தால் தான் கீழே இருக்கிற ஃபைல்ஸ் அவ்வளோவுமே வேலை செய்யுங்கிற மாதிரியான தேவை இருக்கும்போது அந்த இடத்த நம்ம கட்டாயம் ரிக்வயர் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படி இல்லாமல் ஸோ இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் டிசைன் என்று சொல்லியிருக்கிட்டவா, அப்போ அந்த மாதிரி இடத்த இன்க்ளூட் யூஸ் பண்ணால் இன்கேஸ் நம்மளோட நேம்ஸ் மாறினாலும் ஃபுல்லாகவே மற்ற எதுவுமே ரீட் ஆகாமல் இருக்காது. மற்றதெல்லாம் ரீட் ஆகும். அந்த இடத்த மட்டும் எரர் காட்டும். அப்போ ஈஸியாகவே நம்ம ஃபைன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி நமக்கு அது இருக்கும். ஸோ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கன்செப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு கன்செப்டோடு நம்ம பார்க்கலாம். இந்த இன்க்ளூட் அதே மாதிரி ரிக்வயர்ட் ரிலேட்டடான வீடியோஸ் இல்லை.